அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. 2 நிமிட பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றித்தரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கணும், நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படணும், உங்களை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரிங்க. வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக எதற்குமே குறைவில்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைய நாளை கண்டிப்பாக தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு குளிக்க போகிற நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு வரி மந்திரம்தான், விஷ்ணு பகவானுடைய அற்புதமான மந்திரங்க. அதாவது நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் இந்த 3 இலையில் ஒரு இலை கிடைச்சாலும் அந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அந்த இலையை போட்டு வைங்க. நாளைக்கு உங்களுக்கு நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷங்க. அந்த நெல்லி இலையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புத நாள் கோகுலாஷ்டமி. மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைக்கணும்னா கோகுலாஷ்டமி அன்று இந்த இலையை நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிக்கும்போது நிச்சயமாக விஷ்ணு பகவானுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பேரருளும் கிடைக்கும். சப்போஸ் இந்த இலை கிடைக்காதவங்க வன்னி மரத்தோட இலைகள் நாளைக்கு கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வன்னி மரத்தோட இலைகள் கிடச்சிதுன்னா அந்த இலையுமே எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வில்வ இலைகள். இந்த வில்வ இலை கிடச்சதுன்னா ரொம்ப நல்லதுங்க. அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையில் கிருஷ்ண ஜெயந்தி வர்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதாவது ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. சிவனும் ஒன்று தான், ஹரியும் ஒன்று தான். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு பகவான். அதனால் இந்த நாளில் வர்றது கூடுதல் சிறப்பை தருது. அதனால் இந்த 3 இலைகள் கிடைத்தாலும் நீங்கள் தண்ணீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து குளிக்கலாம். சப்போஸ் 3ல் எது கிடைச்சாலும் ஒரு இலை கிடைச்சாலுமே நீங்கள் உங்கள் குளிக்கிற தண்ணியில், ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் இந்த இலைகளை ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் குளிக்க போகிறீங்க பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வலது கையை அந்த தண்ணியில் வச்சு நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஓம் ஆனந்தாயே நம, ஓம் ஆனந்தாயே நம, ஓம் ஆனந்தாயே நம அப்படின்னு சொல்லணும். இது விஷ்ணு பகவானுக்குரிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நீங்கள் அந்த தண்ணீரில் கையை வச்சு ஓம் ஆனந்தாய நம, ஓம் ஆனந்தாய நம, ஓம் ஆனந்தாய நம அப்படின்னு நீங்கள் சொல்லி குளிக்கும்போது மகாலட்சுமி தாயாரோடைய ஆசீர்வாதமும் விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதமும் முழுவதும் கிடைச்சி வாழ்நாள் முழுவதுமே மிகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய வளமான வாழ்வை இந்த ஒரு மந்திரம் பெற்றுத்தருங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் அதாவது அந்த 3 இலையும் தண்ணியில் போட்டு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் ஊறின பிறகு அந்த தண்ணியை குளிக்கும்போது இந்த மந்திரத்தை உங்கள் கையை அந்த தண்ணியில் வச்சுட்டு சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் தலையில் எடுத்து ஒரு மக் எடுத்து ஊற்றுறீங்க பாருங்கள், தலையிலையோ உடம்புலையோ ஊற்றும் போதும் ஓம் ஆனந்தாய நம, ஓம் ஆனந்தாய நம நீங்கள் குளித்து முடிக்கிற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வீடு முழுவதும் ஆனந்தம் பரவி இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்ககிட்டையும் இருக்கும். அதே போல் உங்கள் வீடு முழுவதும் பரவி இருக்குங்க. அதாவது மகாலட்சுமி பேரருள் கிடைக்கும். எப்படி ஆனந்தம் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், புகழ், பேர், பதவி, அந்தஸ்து எல்லாம் நம்மளை தேடி வரும். இது எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வேறு ஏதாவது கெட்ட சக்திகள், நெகட்டிவிட்டி நம்ம உடம்புல இருந்தால் கூட அது ரிமூவ் ஆகிடும். அதனால் மறக்காமல் ₹1 கூட செலவு கிடையாது. இலையை போட்டு தானே குளிக்க போகிறீங்க, அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குளிச்சுட்டு உங்கள் கண்ணில் கோமாதா பசுமாடு கிடைச்சிதுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் வெல்லம் கலந்து நாளைக்கு கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். இதை கொடுத்துட்டு பசுமாட்டோட பின்புறத்தில் நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.